பாஜகல என்ன சார் உட்கட்சி பூசல்? ஏன் வந்து அடிதடி வரைக்கும் போயிருக்கு? என்ன நடந்துட்டு இருக்கு பாஜகவுல? தமிழ்நாடு பாஜகவோட வரலாற்றுல இந்த மாதிரி உட்கட்சி மோதல் பார்த்ததில்ல. ஒரு வீட்டில் நீங்க சொல்றது வந்து வாஸ்தவம் தான். கட்சி வளர்ந்துட்டு வருது. மத்திய அரசாங்கத்தில் வந்து கட்சி ஆட்சியில் இருக்கு. மாநில அரசாங்கத்திலையும் வரக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கு 26ல் அப்படின்ற கணக்கு பண்ணி பாஜகவில் வந்து மாவட்ட தலைவர் பதவிங்கிறது மிக பெருமையான பதவி, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பதவி. மாநில தலைவருக்கு அடுத்தபடியா செல்வாக்கு பெற்ற தலைவர்கள் மாவட்ட தலைவர் தான். அது மறுக்க முடியாது. அந்த போஸ்ட்டுக்கு வரவ யாருங்களோ அவ தான் எம்பி, எம்எல்ஏ முடிவு பண்ணக்கூடிய ஒரு தகுதி உண்டு. கட்சியில செல்வாக்கு மிக்க ஒரு பதவி. அந்த பதவிக்கு தான் இப்ப தேர்தல் நடக்கிறது. நான் முதல்லயே சொன்ன மாதிரி கீழேந்து மேல போனோம். பூத்து, மண்டல், மாவட்டம்னு போனோம். பூத் லெவல்ல ஆள் இல்ல. உண்மையா சொன்னீங்கன்னா, எல்லாம் நிறைய தலைவர்கள் அதிகமாயிட்டாங்க கட்சியில. கொடி போட்ட கார்ல போறாங்களே தவிர, ஒர்க் பண்றதுக்கு ஒர்க்கர்ஸ் யாரும் இல்ல. எல்லாருமே தலைவர்கள் ஆயிட்டாங்க பிஜேபியில. அது அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன். ஸோ பூத் லெவல் இல்லாததுனால மண்டல் ஆள் எடுக்க முடியல. சரி, அண்ணாமலை டெல்லியில் கேட்டாரா, டெல்லி சொல்லி தான் சரி மாவட்ட தலைவர் முதல்ல போட்டுருங்க, அப்புறம் மண்டல் கொண்டு போய்க்கலாம், ப்ராசஸ் ரிவர்ஸாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அண்ணாமலை சின்சியராக தான் பண்ணுறார். அவர் மேலே எந்த குறையும் கிடையாது. டெல்லி என்ன சொல்றதோ அண்ணாமலைக்கு தனியாக தன்னிச்சையாக முடிவு எடுக்கக்கூடிய தகுதியும் கிடையாது. அந்த தகுதி இல்லைன்னு அவருக்கு தெரியும். நீங்கள் இதுக்கெல்லாம் அண்ணாமலையை பிளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை.